CSS வந்து எப்படி வேகமாக கற்றுக்கிறது, கரெக்டாக கற்றுக்கிறது. ஸோ இந்த மாதிரி கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ HTML CSS அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மேபி மார்க்கப் லாங்குவேஜ், ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ அதை ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் பேசிக்ஸ்க்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மேக்ஸிமம் 1 or 2 days மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக முக்கியமாக HTMLக்குலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆஃப் டே போதும். ஆக்சுவலாக ஆஃப் டேக்கு மேலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு அதில் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ எப்படி ஒரு ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து எகைன் டுட்டோரியல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலாக ஸோ இது வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக கற்றுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து freecstemplates.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் என்னென்னா நிறையா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கொடுப்பாங்க. எல்லாமே ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட்டாக இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈஸியாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்டிஸ் டெம்ப்ளேட்ஸ் போயிட்டு உங்களுக்கு என்ன கேட்டகரியில் டெம்ப்ளேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த லாகினோ இல்லை காசோ எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இது ஃப்ரீ, நீங்கள் எதுவும் காசுலாம் கொடுக்க தேவையில்லை. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வெப்சைட்டை எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு பேஜை எடுத்து பாருங்கள், இது எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்துட்டு இது அப்படியே நீங்கள் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு விட்டுறாதீங்க, நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணுங்கள். டெவலப் பண்ணும்போது எதையுமே ரெஃபர் பண்ணாமல் நீங்களே ஓனாக பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 or 6 வெப்சைட்ஸ் நீங்கள் பண்ணும்போது நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து இது எப்படி டெவலப் பண்ணுறங்க ஐடியா வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் டுட்டோரியல் கடைசிக்கு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசிக்கு பார்த்துட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் இது வந்து கற்றுக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக ஸோ HTML CSS பொறுத்த வரைக்கும் இதுதான் அல்டிமேட் கைடு. ஆக்சுவலாக ஸோ ரெஃபர் another HTML டெம்ப்ளேட், அதை எப்படி ஒர்க் பண்ணிக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கோடிங் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றின வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.